சொல்றதை நாங்க செய்ய முடியாதுன்னு எந்த மனுஷனும் டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த வழிமுறை என்னன்னா, இது அல்லாவே சொல்லலைன்னு டாவ் போட்டுறது. இதே தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தும் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வது தான் இங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த பணி. ஆனா இது ரொம்ப கஷ்டமான வேலை. மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா அல்லாஹ்வுடைய வேலை செய்ய முடியாதுன்ட்டு? ரோட்ல போற அவன் இவன் சொல்லுவான். ஒரு ஆலிமாக இருந்துகிட்டு ஒரு பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள்னு நாம காமிச்சிக்கவும் கூடாது. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? அப்படி ஒரு வேலை அல்லாஹ் சொல்லவே இல்லைன்றது. அப்ப வேலை முடிஞ்சு அப்ப துனியாவில் தப்பிச்சிடலாம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த வேலையை கைவிட்டுட்டா அல்லாஹ் இதை பத்தி கணக்கில் கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல இப்போ 9th எக்ஸாம் யாருமே கொஸ்டினுக்கு 1 மார்க் கூட எழுதல. இப்போ அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? எவனை பாஸ்ன்னு சொல்லும், யாரையுமே பாஸ்ன்னு சொல்லாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரீ எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப கொஸ்டின் பேப்பர் ஹார்டா இருக்கு, இத்தனை பேர் கூட பாஸ் ஆகல அப்படின்ட்டு. இது மாதிரி அல்லாவை கால்குலேட் பண்றாங்க. அல்லாஹ் அப்படி பண்ண மாட்டான். 100 பேர் நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா 100 பேருமே நரகத்துல போடுவோம். எவனா ஒருத்தனை பாஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியம் வராது. ஸோ இது தனி விஷயம்.